இந்த ப்ராப்ளம் பாருங்க. The sum of a number and its reciprocal is 65/8. Then the number is ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்போ இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் நம்பர், அதாவது எக்ஸ், நம்ம நம்பரை எக்ஸ் எடுக்கிறோம், அதோட ரெசிப்ரோக்கலை வந்து 1/x அப்படின்னு நம்ம எடுக்கலாமா? அது வந்து எதற்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 65/8க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 8 இந்த சைடு போகுமா? ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா x² + 1/x இஸ் ஈக்குவல் டு 65/8. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 8x² + 8 இஸ் ஈக்குவல் டு 65x. இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா வரும். 8x² - 65x + 8. இதை ஃபர்தரா வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா 8 × 8 64 64 -1 -64 எடுக்கலாமா? ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -65 வரும். அதே வந்து பெருக்கணும் அப்படின்னா வெறும் 64 வரும். ஸோ 8x² - x - 64x + 8. எக்ஸை காமனா எடுத்தோம் அப்படின்னா 8x - 1 -8 காமனா எடுத்தோம் அப்படின்னா 8x - 1. நம்மளுக்கே தெரியும், நம்ம இது 8x இங்க எடுத்தோம் அப்படின்னா 1/8 வரும். அதே x - 8 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 வரும். x = 8 வரும். ஸோ இதுதான் நம்ம எடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான நம்பரா வந்திருக்கு. ஸோ x = 8. அந்த நம்பர் என்ன அப்படின்னா 8. அவ்வளவுதான். நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸை வந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இன்னும் ஒரு மாசத்துல 2 மாசத்துல ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி 1 by 1 வந்து சேனல்ல போட்டுருவோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம செஞ்சு பாருங்க. இந்த எடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.